அன்பார்ந்த மாணவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் மூன்றாவது அலையில் உள்ள அன்றாட வாழ்வில் வேதியியல் என்ற பாடத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். நம்முடைய அன்றாட வாழ்வில் பலவிதமான வேதியியல் பொருட்கள் நாம் பயன்படுத்துகின்றோம். நம்முடைய பாடத்தினுடைய இந்த முதல் பகுதியிலே நாம் அதை பார்க்க முடியும். பலவிதமான பொருட்களை நம்ம அதிலே பார்க்கின்றோம். அன்றாட வாழ்வில் நாம் பயன்படுத்தக்கூடிய பற்பசை, வாசனை திரவியம், கை கழுவும் திரவம், கொசுவர்த்தி சுருள், மருந்துகள், உரங்கள், சோப்பு, மசாலா இவைகளெல்லாம் வேதிப்பொருட்கள். நம்முடைய அன்றாட வாழ்வில் பயன்படக்கூடிய வேதிப்பொருட்கள். Dear student, in the third unit, we learn about chemistry in everyday life. In our day-to-day life, we use mosquito coil, hand wash, medicine, fertilizer, soap, masala, toothpaste. Especially in this lesson, the learning objectives today to understand the importance of science in everyday life, to understand the preparation of soap and detergents, to know about kinds of fertilizers and uses. அன்பார்ந்த மாணவர்களே, இந்த பாடத்திலே நாம் இன்றைய நாளிலே அன்றாட வாழ்வில் அறிவியலின் முக்கியத்துவத்தை பற்றி புரிந்து கொள்ளுதல், சோப்பு தயாரித்தல் பற்றி புரிந்து கொள்ளுதல், உரங்களின் வகைகள் மற்றும் அதன் பயன்கள் பற்றி அறிந்து கொள்ளப் போகின்றோம். முதலாவதாக இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்கள் பற்றி நாம் ஏற்கனவே முந்தின பருவங்களில் படித்திருக்கின்றோம். இன்னொரு பட்டியலிலிருந்து இயற்பியல் மாற்றங்கள் மற்றும் வேதியியல் மாற்றங்கள் பற்றி உங்களால் அடையாளம் காண முடியுமா என்பதை நீங்கள் பாருங்கள். அதில் சொல்லப்பட்டுள்ளது, ஒரு குச்சி இரு துண்டுகளாக உடைதல். ஒரு குச்சி இரு துண்டுகளாக உடைதல், காகிதம் எரிதல், காகிதம் சிறிய துண்டுகளாதல், சர்க்கரையானது நீரில் கரைதல், தேநீர் தயாரித்தல், நீர் கொதித்து ஆவியாதல், குளிர்காலத்தில் தேங்காய் எண்ணெய் உறைதல். இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்களுக்கு இடையேயான முக்கிய வேறுபாட்டினை காண முடிகின்றதா? காகிதத்தை இரு துண்டுகளாக வெட்டினாலும் கிடைப்பவை இரண்டும் காகித துண்டுகளே. ஆனால் காகிதத்தை எரிக்கும் போது அங்கே காகிதம் இல்லை, அதற்கு பதிலாக சாம்பலும் புகையும் மட்டுமே காற்றுடன் கலந்துள்ளது. வேதியியல் மாற்றம் என்பது ஒரு பொருள் புதிய பொருளை உருவாக்கும் நிகழ்வு ஆகும். இயற்பியல் மாற்றம் என்பது பொருட்களின் வடிவம், அளவு மற்றும் பருமனில் மட்டும் ஏற்படும் மாற்றமாகும். பருப்பொருளின் நிலையானது நீர்மத்திலிருந்து வாயுவாகவும் அல்லது நீர்மத்திலிருந்து திண்மமாகவும் மாறினாலும் அப்பொருளின் தன்மை மாறாமல் இருக்கும். Dear student, we have studied earlier about the physical changes and chemical changes. Can you identify from the following list which are physical changes and which are chemical changes? Breaking of a stick into two pieces, burning of a paper, tearing paper into small pieces, dissolving sugar in water, burning of petrol or LPG gas, water boiling into water vapor, coconut oil becoming solid during winter. Can you see the important difference between the chemical change and physical change? When you cut a paper into two, both are still paper pieces, but once you burn it, there is no longer the paper, only some ash and the smoke are left. Chemical change results in the change of the substance. In physical change, only the shape, size, volume changes. The state of the matter may also change.
from liquid to gas or from liquid to solid. However, the substance remains chemistry as it is. Let us do the following experiment. Add a pinch of turmeric powder to water. Water turns yellow. Take a small quantity of soap water in a beaker and add a pinch of turmeric powder to it. Now, what happens? Is there any change in color of the solution? Is it also turning to yellow or to some other color? Try adding turmeric powder to various household liquids and observe the result. Try it on, say, tamarind extract. Try it on with cleaning liquids in the house. Does it change the color? Chemists identify turmeric powder as a natural indicator. Chemists identify turmeric powder as a natural indicator. The change in color indicates that the material is either acid or base medium. The material is either acid or base medium. அன்பார்ந்த மாணவர்களே, கீழ்கண்ட சோதனையை நாம் செய்யலாமா? நீரில் ஒரு சிட்டிகை மஞ்சள் சேர்க்கும்போது நீரானது மஞ்சள் நிறமாக மாறுகின்றது. ஒரு பீக்கரில் சிறிதளவு சோப்பு நீரை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் சிறிதளவு மஞ்சளை தூளை சேருங்கள். இப்பொழுது என்ன நிகழ்கின்றது? கரைசலில் ஏதாவது நிறமாற்றம் ஏற்படுகின்றதா? மஞ்சள் நிறமாகவே உள்ளதா அல்லது வேறு நிறத்திற்கு மாறுகின்றதா? உங்கள் வீட்டில் உள்ள மற்ற திரவங்களில் மஞ்சள் தூளை சேர்த்து என்ன நிகழ்கின்றது என்று செய்து பாருங்கள். புளிக்கரைசலில் மஞ்சள் தூளை சேர்த்து முயற்சித்து பார்க்கவும். வீட்டினை தூய்மைப்படுத்தும் திரவங்களிலும் சேர்த்து பாருங்கள். நிறமாற்றம் நிகழ்கின்றதா? வேதியியலாளர்கள் மஞ்சளை இயற்கை நிறங்காட்டி என்று அழைக்கின்றார்கள். வேதியியலாளர்கள் மஞ்சளை இயற்கை நிறங்காட்டி என்று அழைக்கின்றார்கள். இதன் மூலம் ஒரு கரைசலில் அமிலத்தன்மை வாய்ந்ததா காரத்தன்மை வாய்ந்ததா என நம்மால் அடையாளம் காண முடிகின்றது. இதன் மூலம் ஒரு கரைசல் அமிலத்தன்மை வாய்ந்ததா காரத்தன்மை வாய்ந்ததா என்று நம்மால் அடையாளம் காண முடிகின்றது. நம்முடைய அன்றாட வாழ்வில் செயல்பாடுகளின் வேதியியல் எவ்வாறு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை கண்டறிய கீழ்கண்ட வினாக்களுக்கு நீங்கள் பதிலளித்து பாருங்கள். பால் தயிராக எவ்வாறு மாற்றமடைகின்றது? செம்பு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய கரை எவ்வாறு அகற்றலாம்? புதியதாக தயாரிக்கப்பட்ட இட்லி மாவில் இட்லி சற்று கடினமாகவும் பழைய மாவில் தயாரிக்கப்பட்ட இட்லி மிருதுவாகவும் இருப்பதற்கு காரணம் என்ன? இரும்பு எவ்வாறு துருப்பிடிக்கின்றது? வெள்ளை சர்க்கரையை சூடேற்றும் பொழுது ஏன் கருப்பாக மாறுகின்றது? மேற்கண்ட வினாக்களுக்கான விடைகளை தெரிந்து கொள்வதன் மூலம் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய வேதியியல் மாற்றங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். Dear student, find answer for the following questions with your own answer. This will help you understand how chemistry plays vital role in our life. How does milk change into curd? How can you remove stain on the copper vessel? Idli is a little bit hard while we cook by using newly grinded idli tough, but it is soft with old tough. Why? How does rusting of iron happen? Why does white sugar change into black when heating? We can understand the chemical changes that happen around us by knowing the answer for the above questions. The answer for the above questions. We use chemical changes in various forms in our daily life. Chemistry is the branch of science which deals with the study of practicals around us. The beauty of chemistry is that it explains the properties of the basic component of particles such as atoms and molecules and the effects of their combination. We can consider all the particles around us as chemicals. The water we drink is a combination of hydrogen and oxygen. The water we drink is a combination of
hydrogen and oxygen. The salt we use in our kitchen is a combination of the chemicals sodium and chlorine. The salt we use in our kitchen is a combination of the chemicals sodium and chlorine. Even our body is made up of a lot of chemical particles. We could prepare soft idli as a result of chemical change named fermentation. We could prepare soft idli as a result of chemical change named fermentation. Takes place in the idli batter. During fermentation, the idli batter undergoes a chemical change by bacteria. While cooking, the food products undergo so many chemical changes. As a result, there are favorable change in color, flavor and taste in the food. We can use chemical changes to produce certain material. For example, some of the objects such as soaps, fertilizers, plastics and cement which we use in our daily life can be prepared by making chemical changes in some naturally occurring objects. We can study about the manufacturing process and usage of certain materials we use in our daily life such as soaps, fertilizers, cement, gypsum, Epsom, plaster of Paris, phenol and adhesive in this lesson. அன்பார்ந்த மாணவர்களே, அன்றாட வாழ்வில் வேதியியல் மாற்றங்கள் பல விதங்களில் பயன்படுத்துகிறோம். வேதியியல் என்பது பருப்பொருட்களின் அடிப்படை கூறுகள், அமைப்பு, பண்பு மற்றும் அவற்றில் ஏற்படும் மாறுதல்களை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவாகும். அதில் நடக்கும் மாறுதலை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவாகும். வேதியியலின் சிறப்பு என்னவெனில் அது பருப்பொருள்களின் அடிப்படை துகள்களான அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளின் பண்பையும் அவற்றின் சேர்க்கையால் ஏற்படும் விளைவுகளை நமக்கு எளிமையாக விளக்குகின்றன. நம்மை சுற்றியுள்ள அனைத்து பருப்பொருட்களையும் நாம் வேதிப்பொருட்களாக கருத முடியும். நம்மை சுற்றியுள்ள அனைத்து பருப்பொருட்களையும் நாம் வேதிப்பொருட்களாக கருத முடியும். நாம் அருந்தும் நீர் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இணைந்த ஒரு வேதிப்பொருளாகும். நாம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் அது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இணைந்த ஒரு வேதிப்பொருளாகும். நாம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்பு சோடியமும் குளோரினும் இணைந்த ஒரு வேதிப்பொருளாகும். நமது உடல் கூட பல வேதிப்பொருட்களால் கட்டமைக்கப்பட்ட ஒன்று. இட்லி மாவில் பாக்டீரியங்கள் நிலத்தும் நொதித்தல் என்னும் வேதி மாற்றத்தின் காரணமாகவே இட்லி மாவு புளித்து நம்மால் மிருதுவான இட்லி தயாரிக்க முடிகிறது. நாம் சமைக்கும்போது உணவுப் பொருட்கள் பல்வேறு வேதி மாற்றங்களுக்கு உள்ளாவதன் காரணமாகவே அவற்றின் நிறத்திலும் மணத்திலும் விரும்பத்தக்க மாற்றங்கள் ஏற்படுகின்றன. வேதி மாற்றங்களை பயன்படுத்தி நாம் சில பொருட்களை உருவாக்க முடியும். வேதி மாற்றங்களை பயன்படுத்தி நாம் சில பொருட்களை உருவாக்க முடியும். உதாரணமாக நாம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் சோப்புகள், உரங்கள், நெகிழிகள் மற்றும் சிமெண்ட் போன்றவை இயற்கையாக கிடைக்கும் சில பொருட்களை வேதி மாற்றங்களுக்கு உட்படுத்தி தயாரிக்கப்பட்டவையாகும். இந்த பாடத்திலே நாம் சோப்புகள், உரங்கள், சிமெண்ட், ஜிப்சம், எப்சம், பாரிஸ் சாந்து, ஃபீனால், ஒட்டுமுறைகள் போன்றவை எவ்வியம் தயாரிக்கப்படுகின்றது, அவரின் பயன்பாடுகள் என்ன என்பதை பற்றி நாம் படிக்க இருக்கின்றோம். முதலாவதாக சோப்பு மற்றும் சலவைத்தூள். சோப்பு மற்றும் சலவைத்தூள் எவ்விதமாக அது செயல்படுகின்றது பார்ப்போம். 2 வகையான சோப்புகள் நாம் பயன்படுத்துகின்றோம். ஒன்று குளியல் சோப்பு, மற்றொன்று சலவை சோப்பு. அது மட்டுமல்லாமல் அதிக அளவு கரைகளை உடைய துணிகளை வெளுப்பதற்கு சலவைத்தூள்களை பயன்படுத்துகின்றோம். அன்றாட வாழ்க்கையில் நாம் 2 விதமான சோப்புகளை பயன்படுத்துகின்றோம். ஒன்று துணி துவைப்பதற்கான சோப்புகள், மற்றொன்று குளிப்பதற்கான சோப்பு. இது அல்லாமல் அதிக அழுக்கை பயன்படுத்த நாம் சோப்பு தூள்களை என்ன பண்ணுகிறோம் பயன்படுத்துகின்றோம். சோப்பு மூலக்கூறுகளுக்கு 2 முனைகள் உண்டு. ஒன்று நீர் விரும்பும் பகுதி, மற்றொன்று நீர் வெறுக்கும் பகுதி. 2 பகுதி அதெல்லாம். ஒன்று நீர் விரும்பும் பகுதி, மற்றொன்று நீர் வெறுக்கும் பகுதி. நீர் வெறுக்கும் மூலக்கூறுகள் துணிகளில் உள்ள அழுக்கு மற்ற எண்ணெய் பொருளினை நோக்கியும், நீர் விரும்பிகள் நீர் மூலக்கூறுகளை நோக்கியும் செல்கின்றன. அதாவது 2 பகுதியில் பார்த்தோம். நீர் விரும்பும் பகுதி, நீர் வெறுக்கும் பகுதி. இதில் நான் பார்த்தோம் நீர் விரும்பிகள் நீர் மூலக்கூறுகளை நோக்கி செல்கின்றன. துணி துவைக்கும் போது ஏராளமான மூலக்கூறு அழுக்கு பகுதியை சுற்றி வட்டமிட்டு அழுக்கை நீக்குகின்றன. இறுதியில் அழுக்கு மூலக்கூறுகள் நீரில் மிதந்து
அடித்து செல்லப்படுகின்றன, துணி வெளுக்கப்படுகின்றது. Dear student, first we know soap and detergents. Bathing soap and washing detergents are kinds of soaps which we use in our daily life. Bathing soap and washing soap are kinds of soap which we use in our daily life. In addition to this, we are using washing powder to remove strong stains on the cloth. The detergent molecules have two sides, one side water loving, other water hating. The detergent molecules have two sides, one side water loving, other water hating. The hating goes and join with dirt and oil in the cloth, while the water loving joins with the water molecules. When you agitate the cloth, the dirt is surrounded by many molecules and is taken away from the cloth. The cloth becomes clean and the dirt surrounded by the detergent molecules float in the water, making it dirty. அன்பார்ந்த மாணவர்களே, உள்ள சோப்பு சலவைத்தூள் எவ்விதமாக வேலை செய்கின்றன என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அடுத்தபடியாக உரங்கள் குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். தாவரங்களின் வளர்ச்சிக்கு நீர், சூரிய ஒளி, காற்று மட்டுமல்லாது சில ஊட்டச்சத்துக்களும் தேவைப்படுகின்றன. தாவரங்களுக்கு தங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை மண்ணிலிருந்து பெறுகின்றன. தாவரங்கள் வளர்ச்சிக்கு பல வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுகின்றன. அவற்றுள் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் ஆகியவை தாவரங்களுக்கு தேவையான 3 முக்கிய ஊட்டச்சத்துக்கள் ஆகும். தாவரங்களுக்கு தேவையான 3 முக்கிய ஊட்டச்சத்துக்கள் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். இவை முதன்மை ஊட்டச்சத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. நாம் பொதுவாக பயிரிடும் சில பயிர்கள் மண்ணிலிருந்து எவ்வளவு சத்துக்களை எடுத்துக்கொள்கின்றன என உங்கள் புத்தகத்தில் உள்ள 40வது பக்கத்தில் உள்ள அட்டவணையை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் புத்தகத்தில் 40வது பக்கத்தில் உள்ள அட்டவணையை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பயிர்களுக்கு தேவையான 1 அல்லது அதற்கு அதிகமான ஊட்டச்சத்துக்கள் அளிப்பதற்கு மண்ணில் சேர்க்கப்படும் கரிம மற்றும் கனிம பொருட்களை நாம் உரங்கள் என்கிறோம். பயிர்களுக்கு தேவையான 1 அல்லது அதற்கு அதிகமான ஊட்டச்சத்துக்கள் அளிப்பதற்கு மண்ணில் சேர்க்கப்படும் கரிம மற்றும் கனிம பொருட்களை நாம் உரங்கள் என்கிறோம். Dear student, we know fertilizers. Apart from water, sunlight and air, certain nutrients are also needed for the growth of plants. We know that the plants get their nutrients from the soil. Nitrogen, phosphorus and potassium are the 3 important nutrients among the various nutrients. Nitrogen, phosphorus and potassium are the 3 important nutrients. These 3 are called the principal nutrients. The 3 are called as principal nutrients. Principal nutrients are nitrogen, phosphorus and potassium. Dear student, in your book, page number 37, the table given below depicts the quantity of elements absorbed by certain common plants. Fertilizers are organic or inorganic. Fertilizers are organic or inorganic material that we added to the soil to provide 1 or more nutrients to the soil. Fertilizers given to plants can be classified into 2. They are organic and inorganic fertilizers. Organic and inorganic fertilizers. Organic fertilizers. What is organic fertilizers? Fertilizers containing only plant or animal based materials or those synthesized by microorganisms are called organic fertilizers. Or fertilizers containing only plant or animal based materials or those synthesized by microorganisms are called organic fertilizers. These fertilizers can be prepared easily. These type of fertilizers are economical. Example, vermicompost, compost. Inorganic fertilizers. The fertilizers prepared by using natural elements by making them undergo chemical changes
in the factories are called inorganic fertilizers. The fertilizers prepared by using natural elements by making them undergo chemical changes in the factories are called inorganic fertilizers. Example: urea, ammonium sulfate and superphosphate. Urea, ammonium sulfate and superphosphate. If you use 50 kg of urea, then according to the table, 23 kg of nitrogen, 46% will be added to the soil. அன்பார்ந்த மாணவர்களே, உரங்கள் இரண்டு வகைப்படும். அவை கனிம உரங்கள், கரிம உரங்கள் என்றால் என்ன? நுண்ணுயிர்களால் தொகுக்கப்பட்ட தாவர மற்றும் விலங்கு கழிவுகள் அனைத்தும் இயற்கை அல்லது கரிம உரங்கள் எனப்படும். இந்த வகை உரங்களை நாம் எளிமையாக தயாரித்து பயன்படுத்த முடியும். இந்த வகையான உரங்கள் சிக்கனமானவை. எடுத்துக்காட்டு: மண்புழு உரம், தொழு உரம். கனிம உரங்கள் மண்ணில் இயற்கையாக கிடைக்கக்கூடிய கனிமப் பொருட்களை கொண்டு தொழிற்சாலைகள் வேதியியல் மாற்றத்துக்கு உட்படுத்தி தயாரிக்கப்படும் உரங்கள் கனிம உரங்கள் என அழைக்கப்படுகின்றன. மண்ணில் இயற்கையாக கிடைக்கும் கனிமப் பொருட்களை கொண்டு தொழிற்சாலைகளில் வேதியியல் மாற்றத்துக்கு உட்படுத்தி தயாரிக்கும் உரங்கள் கனிம உரங்கள் என அழைக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டு: யூரியா, சூப்பர் பாஸ்பேட், அமோனியம் சல்ஃபேட் மற்றும் பொட்டாசியம் நைட்ரேட். அன்பார்ந்த மாணவர்களே, இந்த வகுப்பில் நாம் 2 பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், சோப்பு மற்றும் உரங்களை பற்றி பார்த்தோம். அடுத்த வகுப்பில் மேற்கொண்டு இந்த தொடர்ச்சியை நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து பாடங்களை நன்றாக படித்து வாருங்கள். வணக்கம்.